ஷியாக்கள்ல பல உட்பிரிவுகள் இருக்குங்க. ஷியாக்கள் பத்தி அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா கொண்டு இருக்கக்கூடிய ஷியாக்களுடைய உட்பிரிவுக்கு ஏற்ப அவர்களை பற்றி 3 வகையான நிலைப்பாடை கொண்டிருக்காங்க அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா அவர்கள். முதலாவது நேர் வழியில் செல்வது, அதாவது அக்கீதா ரீதியில் அல்லாம மேலோட்டமான சில விஷயங்களில் மாத்திரம் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள். இரண்டாவது வழிகேடர்கள். அவங்கள அக்கீதால சில புதிய விஷயங்களை இணைத்து கொண்டாலும் ஈமானுடைய அடிப்படையான விஷயங்கள்ல அல் குரானுக்கும் சுன்னாவுக்கும் அமைய விசுவாசம் கொள்பவர்கள். மூன்றாவது காஃபிர்கள். இவங்க யாருன்னா ஈமானுடைய அடிப்படை அம்சங்கள்லே குரானுக்கும் சுன்னாவுக்கும் முரணாக விசுவாசம் கொள்பவர்கள். இஸ்லாமிய வரலாற்றில் அரசியல் ரீதியாக தோற்றம் பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த பிரிவுகளில் ஷியாக்கள் ரொம்ப முக்கியமானவங்க. ஷியத்து அலி என்று சொல்லுவாங்க. அலியுடைய கட்சி என்ற சொல்லிலிருந்து ஷியாக்கள் என்ற சொல் இடம்பெற்றுச்சு. ஷியாக்கள்ல இருக்கக்கூடிய உட்பிரிவுகள், அதுல மெயினான உட்பிரிவுகள் யாருன்னா இஸ்னா அஷரியா, கைசானியா, ஃபத்ஹியா, வாக்கிஃபியா, நுசைரியா, ஜெய்தியா, இஸ்மாயிலியா, இவங்க எல்லாம். ஈரான்ல இப்ப இருக்கக்கூடியவங்க இஸ்னா அஷரியா, 12 இமாம்கள் அந்த கொள்கையை சேர்ந்தவங்க. இஸ்மாயிலியா இமாம் ஜாஃபர் சாதிக்குடைய மூத்த பிள்ளையாக இஸ்மாயில் என்பவரை பின்பற்றுகிறவர்களே இஸ்மாயிலியா என்று சொல்லப்படுவாங்க. பாத்திரியாக்கள் யாருன்னா பாத்திரியா சமய கோட்பாட்டை நிறுவியவர்கள் யாருன்னா நெருப்பு வழங்கிகளான மஜூசிகள் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. மேலும் நிசாரிகள் யாருன்னா இஸ்மாயிலிய வழியில் எகிப்தை ஆட்சி செய்த ஃபாத்திமியாக்களுடைய 7வது தலைமுறை இமாமின் மறைவுக்கு பிறகு முஸ்தாலிக் நிசார் என்ற அவரது 2 புதல்வர்களுக்கிடையே ஏற்பட்ட அதிகார போட்டி விளைவாக ஃபாத்திமிக்கள் 2 பிரிவாக பிரிஞ்சாங்க. அவர்களின் நிசாரை ஆதரித்தவர்கள் நிசாரிகள் என்று சொல்லப்படுறாங்க. பிற்காலத்துல பாரசீகத்துல பிறந்த அகா கான் கூட இந்த நிசாரி பிரிவை சேர்ந்தவர்கள் தான். அடுத்தது முஸ்தாலிகள். அல் முஸ்தாலியை பின்பற்றியவர் முஸ்தாலிகள் என்று சொல்லப்படுவாங்க. பாத்திமை ஆட்சி வீழ்ச்சி பெற்றது வரை எகிப்துல இவங்க செல்வாக்கோடு திகழ்ந்தாங்க. முஸ்தலிக்குகளுடைய சிந்தனையை முழுமையாக தத்தெடுத்தவர்களே இந்த போராக்கள் என்று சொல்லக்கூடிய நிசைரிகள். அடுத்து துருஸ்கள் யாருன்னா சிரியாவுடைய துருஸ் மலை பிரதேசத்துல வாழ்ந்த ஃபாத்திமி கொள்கை வழியில வந்தவர்களே துருஸ்கள். பின்னர் நஷ்தாக்கினுடைய என்பவருடைய மத பிரச்சாரத்துக்கு பணி காரணமாக பாத்தினி பிரிவிலே சேர்ந்தாங்க. இவங்களது பெறான நம்பிக்கை என்னன்னா 6வது ஃபாத்திமி கலீஃபா அல் ஹக்கீம் பில்லா மரணிக்கல, அவர் விண்ணுலகம் போகிறாரு, மீண்டும் அவர் வருவார் என்று நம்பினாங்க. அடுத்து முக்கன்னாக்கள், அதாவது குராசானை சேர்ந்த மறுபிறவி கொள்கையில நம்பிக்கை வைத்த முக்கன்னா என்பவரை பின்பற்றக்கூடிய ஷியாக்கள் தான் இந்த முக்கன்னா பிரிவினர்கள். ஆரம்பத்தில் தன்னை நபி என்று வாதிட்ட முக்கன்னா பின்னர் தான் தெய்வத்தன்மை பொருந்தியவர் என்று சொல்லி கொண்டான். இவங்களுடைய வழிகேடுகள் ஏராளம். அடுத்து ஜைதிகள் அவங்களுடைய ஹுசைன் ரதி அல்லாஹ் அவங்களுடைய மகன் அலி அவர்களுடைய 2வது புதல்வர் ஜெயித் அவர்களை பின்பற்றியவர்களே ஜைதிகள் என்று சொல்லப்படுவாங்க. இவங்க சஹாபாக்கள் விஷயத்துல அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாக்கு ரொம்ப மிக நெருக்கமான இருக்கக்கூடிய ஷியா பிரிவினர் என்று நம்ம சொல்லலாம். நுசைரிகள் இருக்கிறாங்க. முகமது பின் நுசைர் என்பவரால் உருவாக்கப்பட்ட ஷியா பிரிவினர் தான் நுசைரிகள். இவர்கள் அலவியின்கள் என்றும் அழைக்கப்படுறாங்க. ஷியாக்களின் மிகவும் மோசமான பிரிவினர்களாக இவங்க வரலாற்றில் அடையாளப்படுத்தப்படுறாங்க. அலி அவருக்கு தெய்வீக அந்தஸ்து இருப்பதாகலாம் வாதிடுறாங்க. இவங்க அலி அவர்களை கொலை செய்த இப்னு முல்ஜிமை நேசிக்கிறாங்க. அத்துடன் இஸ்லாம் ஹராம் ஆகிய பல விஷயங்களை தமக்கு ஹலாலாக்கி கொள்றாங்க. இப்னு தைமியா என்ன சொல்றாங்கன்னா பாத்தினியா பிரிவை சேர்ந்த இவங்க யூதர்கள் கிறிஸ்தவர்களை விட நிராகரிப்புல கூடியவர்கள் என்று சொல்றாங்க. நுசைரி பிரிவை சேர்ந்த ஷியாக்கள் இந்த சிரியாவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, துருக்கியிலையும் வாழ்றாங்க. சிரியாவில் நீண்ட காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அசாது குடும்பத்தாரும் நுசைரியா பிரிவை சேர்ந்தவங்க தான். ஷியா என்ற சொல் மொழி ரீதியாக பிரிவு, கூட்டம், ஆதரவு பெற்ற அணி என்று பொருள். அல் குரானும் சில இடங்கள்ல இந்த சொல்ல உபயோகிச்சிருக்கு. 28வது அத்தியாயம் 15வது வசனம், 37வது அத்தியாயம் 83வது வசனம். அலி அவர்கள் மீது ரதியல்லாஹு குடும்பத்தவர்கள் மீதும் அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவதோடு அவங்களுக்கே நபி அவர்களுக்கு பின் அரசியல், ஆன்மீக தலைமைத்துவம், வாரிசு அடிப்படையில் போயிருக்கணும் என்று சொல்லக்கூடிய 3 கலிஃபாக்கள் இருக்கிறாங்க. அவங்க மீது அவர்களுக்கு ஆதரவான சஹாபாக்கள் மீதும் தப்பு அபிப்பிராயத்தை பரப்பக்கூடிய ஒரு சிந்தனை பிரிவு தான் ஷியா எனப்படக்கூடியவர்கள். சில சஹாபாக்களை திட்டிருக்காங்க, முனாஃபிகள் போன்று செயல்படுறாங்க என்றெல்லாம் திட்டிருக்கிறாங்க, சபிச்சிருக்கிறாங்க.